எல்லாருக்கும் வணக்கம். பிரமிட் ஆன்மீக மன்றம் அண்ட் பிஎம்சி தமிழ் யூடியூப் சேனல் இணைந்து நடத்தும் கரூர் தியான மகா யக்னம். கரூர் தியான மகா யக்னம் அப்படி என்றால் என்னன்ட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. தியானம், குரூப் மெடிடேஷன் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? குரூப் மெடிடேஷன் ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானம் பண்ணுறோம். 3 மணி நேரம் தியான சக்தி. இந்த மாதிரி 10 நாள் பண்ணால் 3 மணி நேரம் இன்ட்டு 10 நாள் 30 மணி நேரம். இதே ஒரு வருஷம் பண்ணோம் வச்சுக்கிங்க, தோராயமாக ஒரு 1100 சில்லற மணி நேரம் தியானம் பண்ண மாதிரி ஆகும். அந்த மணியில் வர்ற சக்தி தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த குரூப் மெடிடேஷனில் 3 மணி நேரம் ஒரு 500 பேர் கலந்துக்கிறாங்க வச்சுக்கிங்களேன். இந்த ஒரே ஒரு நாள் அந்த 3 மணி நேர தியானத்திலேயே அந்த சக்தி நமக்கும் கிடைக்கும். இந்த யக்னம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டால், பழைய காலங்களில் அந்த நாடு நல்ல சுபீட்சமாக நல்லா இருக்கிறதுக்காக ராஜாக்கள் பண்ணுறது தான் யக்னம். அக்னி குண்டம் அதை ஏற்றி பெரிய பெரிய யாகமெல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் யக்னம் அப்படின்னுவாங்க. அதை நம்ம பத்ரிஜி இப்போது நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தியானம் பண்ணும்போது அந்த ஏரியாவே தோராயமாக பல கிலோமீட்டர் அளவுக்கு அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே செழிப்பாக சிறப்பாக வாழ முடியும். பல நாடுகளில் கலவரம் நடக்குது, ஜாதி பிரச்சனை எல்லாமே இந்த குரூப் மெடிடேஷன் எனர்ஜி அந்த இடத்திற்கு ஸ்ப்ரெட் ஆகி அங்கே ஒரு அமைதி, ஒரு சமாதானம் நிலவும். இந்த குரூப் மெடிடேஷனால் நம்மளுடைய ஆன்மீக பயணம், இந்த ஆன்மீகத்தில் நாம் என்ன சாதிக்க போகிறோம், எவ்வளோ தூரம் கடந்து போகிறோம்ன்றப்போ அதனுடைய ஏற்றம் சொல்லவே முடியாது. பரமபதம் ஆடுறோம், அந்த சின்ன பாம்பு இருக்குது, பெரிய பாம்பு இருக்குது, சின்ன ஏணி இருக்குது, ஒரே ஒரு பெரிய ஏணி மேலே போயிடலாம். இந்த தியானமகா யக்னம் பெரிய ஏணியில் ஏறி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி மேலே போய் சேர்ற அளவுக்கு இந்த தியான மகா யக்னம் அவ்வளவு ஸ்பெஷல். அப்படியாப்பட்ட இந்த தியான மகா யக்னத்துக்கு எல்லாரும் வாங்க, ரிஜிஸ்டர்ட் பண்ணுங்க. நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தியானம் பண்ணி அந்த 2 நாட்களும் தியானம், ஞானம், பரதநாட்டியம், கலை நிகழ்ச்சிகள், சுட சுட சுவையான சாப்பாடு அங்கேயே தங்குற அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு நீங்களும் நன்மை அடைந்து இந்த சமுதாயத்திற்கும் நன்மை ஏற்படும்படியாக செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.